ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் அத்தை, என்ன நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும் பழி வாங்குங்க. ஆனா பாவம் அத்தை, அவங்க என் அப்பாவும் அவங்களுக்கு காது ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க அத்தை சொல்லுங்க. தயவு செஞ்சு என்ன விளையாட விடுங்க அத்தை. அதுல வர காசை வச்சுதான் நான் அம்மாவுக்கு காது கேட்க வைக்கணும். உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை, என்ன விளையாட விடுங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் அத்தை, அத்தை ப்ளீஸ் அத்தை. பூங்குடி, ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு என்ன விளையாட விடுங்க அத்தை. பூங்குடி எழுந்திரிமா, எழுந்திரி. கண்ணை தொடச்சுக்க, கண்ணை தொடச்சுக்க. இப்ப எதுக்கு அழற? என்ன பூங்குடி நீ? உங்க அம்மாவோட ஆபரேஷனுக்காக தான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. இதான் பூங்குடி உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே. எதையுமே நீ முதல்லயே சொல்ல மாட்ட, எல்லாத்தையும் மூடி மூடி வச்சு என்ன எப்படி டென்ஷன் ஆக்குற பாரு. நான் உன்னை என்னமோ நினைச்சேன் தெரியுமா? ஏமா இப்படி இருக்க? இந்த போட்டியில கலந்துக்கிட்டு அதுல வர பணத்தை வச்சுதான் உங்க அம்மாக்கு அதுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா? ஆமாங்க அத்தை. ஐயோ, எவ்வளோ கஷ்டத்துல இருக்கு நீ. இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லி இருக்கணும்லம்மா. சாரி அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. அதான் நான் இப்ப சொல்லிட்டேன்ல அத்தை. ஐயோ பூங்குடி, இப்ப சொல்லி என்னம்மா நீ? இத முன்னாடியே சொல்லி இருக்கணுமா இல்லையா? இத சொன்ன தயக்கமா இருந்துச்சு அத்தை. நான் பயந்துட்டேன் அத்தை, அதனாலதான் சொல்லல. அதான் இப்ப சொல்லிட்டேனே அத்தை. நான் போட்டியில கலந்துக்கிட்டுமா அத்தை? நீ எப்பவுமே போட்டியில கலந்துக்க முடியாது. நீ வந்த உடனே உங்க அம்மாவோட ஆபரேஷனுக்காக தான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா அப்பவே முடியாதுன்னு சொல்லியிருப்பேனே. இவ்வளோ டிராமாலாம் எதுக்கு? பாதி தூரம் உன்னை விளையாட வச்சு பாதியிலேயே நிப்பாட்டி பாதியிலேயே உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போய் உங்க அம்மாவுக்காக தான் இதெல்லாம் நீ பண்ண போறன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை நிறுத்தி உன் மனசை உடைச்சி உன்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி இங்கேருந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போயிருப்பேனே. முக்கியமான விஷயத்தை இப்பயாவது என்கிட்ட உளர்னியே, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் இந்த உலகத்தையே தலைகீழ புரட்டி போட்டாலும் உன்னை நான் எந்த போட்டியிலையும் கலந்துக்க விட மாட்டேன். உங்க அம்மா காதுனுமே என்னைக்குமே கேட்காது பூங்குடி. உனக்கு ஒரு நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் டைம் தரேன். இந்த கோவில்ல ஏதாவது ஒரு மூலையா பார்த்து நீயே செலக்ட் பண்ணி உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு போறதுக்கு தயாரா. நான் வாசல்லே வெயிட் பண்றேன். வீட்டுக்கு போகணும், நேரமாவது. ரொம்ப நேரம் எடுத்துக்காதம்மா, சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துரு. அத்தைக்கு பசிக்குது, வீட்டுக்கு போலாம். பாக்கா பூங்குடி எங்கடி? தெரியலையே. இல்லையாக்கா, இங்க இல்லையே. வேற எங்கதான் போயிட்டான்? எங்க கிட்ட கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும்? ஏய், நம்ம செமி ஃபைனல்ல இறங்கணும்டி. இதுல வின் பண்ணாதான் நம்ம ஃபைனல்ஸ்க்கு போக முடியும். பூங்குடி இல்லாம எப்படி போறது? எங்க கிட்ட வந்து கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ வேணா அங்க போய் தேடி பாரு. எங்கடி போயிருப்பா? தெரியலையே. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? செமி ஃபைனல் ஆரம்பிக்க போகுதுப்பா. எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு முனைப்பா ஆடுங்க. பூங்குடி, பூங்குடி, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லடி. என்ன விளையாடுறியா? அங்க மேட்ச் ஆரம்பிக்க போகுது. இது செமி ஃபைனல் டி. இதுல நம்ம ஜெயிச்சாதான் ஃபைனல் வரைக்கும் போக முடியும். ஃபைனலுக்கு போனாதாண்டி ஜெயிக்க முடியும். ஜெயிச்சாதானே பரிசு வாங்க முடியும். இதுலயே என்னால கலந்துக்க முடியுமான்னு தெரியல.
நான் எப்படி ஃபைனல்ஸ்க்கு போய் பரிசு வாங்குறது? ஏய் என்னடி சொல்ற? இங்க பாரு, விளையாடாத. உன்னை நம்பி நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்குலாம் இப்ப நான் என்னடி பதில் சொல்றது? என் மாமியார் என்ன விளையாட வேண்டாம்னு சொல்றாங்க. அதுக்காக விளையாண்டா பிரச்சனை பண்ணி என்ன வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொல்றாங்க. ஏய் என்னடி இப்ப வந்து இப்படி சொன்னா என்ன அர்த்தம்?